ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை, நான் உன்னை விடுவிப்பேன். ஆமென், அல்லேலூயா. நீ எந்த நிலைமையிலிருந்து வந்திருந்தாலும் சரி, எந்த நிலைமையிலே போராட்டங்களை சந்தித்தாலும் சரி, இதிலிருந்து என்னால வெளியே வர முடியவில்லை என்பதாக எது உனக்கு பாதிப்பை கொண்டு வருகிறதோ, கர்த்தரை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை விடுவிப்பேன். எதில் இருந்து உன்னால் வெளியே வர முடியவில்லையோ அதில் இருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். கர்த்தர் உன்னை விடுவிப்பார். என் ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்குகிறவர். என் ஆண்டவர் ரட்சத்தை உனக்காக நடப்பிக்கிறவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றாகலும் இல்லை. ஆகஸ்ட் மாதம் உன்னை விடுவிக்கிற மாதம். ஆமென். அந்த வசனங்களை சொல்லுகிற போது ரொம்ப அழகா சொல்றாரு. எங்கள் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். என்று சொன்னாரு. மனிதர்கள் ஆபத்து காலத்திலே மறைந்து கொள்வார்கள். நேற்றுக்கு ஒருவர் எனக்கு போன் செய்து சொன்னார், ஐயா எனக்கு ஒரு மிகப்பெரிய தேவை இருக்கிறது. அந்த தேவையிலே நான் சில மனிதர்களுக்கு முன்பே கடன் கொடுத்தேன். ஆனால் இப்பொழுது எனக்கு மிக அவசரமான இந்த தேவைக்கு நடுவாக யாராகவும் எனக்கு உதவி செய்வார்கள் என்பதாக நான் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தேனோ அவர்களுக்கெல்லாம் கால் பண்ணினேன். அவர்கள் இதோ தருகிறேன் என்பதாக சொன்னார்கள். நான் அவர்களுக்காக காத்திருந்து பல மணி நேரங்கள் கடந்து போனது. இப்பொழுது நான் அவர்களுக்கு போன் செய்கிறேன், அவர்கள் போன் எடுக்கவில்லை. எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆபத்து காலத்திலே மனிதர்கள் மறைந்து கொள்வார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மனிதன் மறைந்து கொள்வான், ஆனால் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நானோ மறைந்து கொள்வதில்லை. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த ஆபத்து வருகிறதோ, எந்த போராட்டம் வருகிறதோ, அப்பொழுது மனிதர்களை அல்ல கர்த்தரை தேடுகிற போது கர்த்தர் உனக்கு தென்படுவார். அவர் ரொம்ப தைரியமா தீர்க்கதரிசனமா சொன்னார், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு. ஆமென், அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா. நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இயேசு தெருக்களிலே ஒரு நாள் நடந்து போகிறார். நடந்து போகிற போது ஒரு பெரும் திரள் கூட்டம் இயேசுவை பின்பற்றினது. அப்படி பின்பற்றுகிற போது அதற்குள்ளே 12 வருடமாய் பெரும்பாலும் வியாதிகள் பாதிக்கப்பட்ட ஒரு பெண். அவர் போன இடங்கள் எல்லாம் வைத்தியர்களால் அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை. போன இடங்கள் அற்புதம் நடக்கவே இல்லை. அவள் வாழ்வில எந்த விடுதலையும் இல்லை. என்ன செய்வது என்று தெரியவில்லை. அந்த வியாதி, அந்த விமாரி அவளுக்குள்ளே ஒரு பெரிய சோர்வை கொண்டு வந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் அலைந்து திரிந்த பொழுது ஒரு நாள் ஒரு செய்தியை கேள்விப்பட்டால், இயேசு தன் பட்டணத்துக்கு வருகிறார் செய்தியை கேள்விப்பட்ட அவள் தன் இருதயத்திலே ஒன்றை யோசித்தாள், நான் யாருக்கும் தெரியாமல் இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், தொட்டால் எனக்குள்ளே சுகம் உண்டாகும் என்று விசுவாசித்தவள் கூட்டத்தின் நடுவாக அமர்ந்து ஒளிந்து போய் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். தொட்ட மாத்திரத்திலே 12 வருடமாய் அவளுக்குள்ளே காணப்பட்ட வியாதியை ஆண்டவர் சுகமாக்கி அவளை விடுவித்தார். இயேசுவினால் அற்புதத்தை ஒரே நிமிடத்திலே செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா. நம்ம பிரச்சனை எவ்வளவு கால அளவு என்பதல்ல முக்கியம், அது எவ்வளவாக இருந்தாலும் தேவனால் உன்னை விடுவிக்க முடியும் என்பதை வேதாகமம் சொல்லுகிற அடிப்படை சத்தியம். ஆமென். காலங்கள் கடந்து போயிருக்கலாம், நாட்கள் நீடித்திருக்கலாம், இதுக்கு மேல அற்புதமே நடக்காது என்ற சூழ்நிலைக்குள்ளே காணப்படலாம். கர்த்தர் சொன்னாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். ஆமென், அல்லேலூயா. சில நேரங்களிலே சில சூழ்நிலைகள் நம்மை நெருக்கி நின்றிருக்கும். இதற்கு மேல் நம்ம தப்பிக்கவே முடியாதுங்கிற இடத்துக்குள்ள இருந்திருப்போம். ஆனா கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருப்பார். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலை தூக்கி சிங்கக்கபிக்குள்ளே போட்டார்கள். எல்லோரும் நினைத்தார்கள் தானியேலுடைய வாழ்வு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இதற்கு மேல தானியேலுக்கு ஒரு விடுதலை இல்லை என்பதாக எண்ணினார்கள். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, தானியேல் சிங்கக்கபிக்குள்ளே உள்ளே போகிறதற்கு முன்பாகவே கர்த்தர் தம்முடைய தூதரை அனுப்பினார். சிங்கங்களுடைய வாய்களை கர்த்தர் கட்டி போட்டார். தானியேலை கர்த்தர் விடுதலையாக்கினார். தானியேலை விடுதலையாக்கின ஆண்டவர் உன்னையும் விடுதலையாக்குவார். உனக்கான அற்புதத்தை கர்த்தர் உருவாக்குவார். அல்லேலூயா. ஆனா அந்த ஆபத்து நேரத்திலே நீ யாரை நோக்கி கூப்பிடுகிறாய்? நான் ஆபத்து காலத்துல யாரை பார்க்கிறோம்? ஆபத்து காலத்துல எந்த மனிதனுடைய முகத்தை பார்க்கிறோம்? எந்த மனிதனுடைய உதவியும் எந்த மனிதனுடைய ஒத்தாசையும் நமக்கு விருதா என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆபத்து காலத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த சூழ்நிலைகள் யாரை பார்க்க சொல்லும்? மனிதனை பார்க்க சொல்லும்.
காரணம் மனிதன் உயிரோடு கூட இருக்கிறது. மனிதன் உயிரோடு இருக்கிறதுனால நேரடி அவன்கிட்ட கேட்கறதுனால ஏதாவது பதில் கிடைக்கும். ஆனா வேதம் சொல்வது கண்டு விசுவாசிப்பதை விட காணாமல் விசுவாசிக்கிற பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. நீ காணாத ஆண்டவர் உனக்கான அற்புதத்தை விட உருவாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒரு காரியத்தை நம்புங்கள், உங்களுக்கு சூழ்நிலைகள் இல்லையானால் கர்த்தர் புதிதாக உங்களுக்காக சூழ்நிலை உருவாக்குவார். எது உனக்கு இல்லையோ அவருடைய பெயரை சிருஷ்டிக்கர்த்தர் உனக்காக அவர் ஒன்றை சிருஷ்டிப்பார். உனக்காக ஒன்றை ஆண்டவர் உருவாக்குவார். ஒரு அற்புதத்தை உன் எண்ணெய்க்குள்ளே ஆண்டவர் அனுப்புவார். உனக்கு இல்லாத ஒன்று உன் எண்ணெய்க்குள்ளே வந்து சேரும். கர்த்தர் அதை நடப்பிப்பார். ஆமென். அவர் விடுவிக்கிறார். ஆபத்து காலத்திலே அவரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் சொன்னாரு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை என்ன செய்வாய்? இதுவரைக்கும் முறுமுறுக்கிற உன் முறுமுறுப்பு, இதுவரைக்கும் புலம்புகிற உன் புலம்பலை ஆண்டவர் மாற்றி விடுவார். உன் முறுமுறுப்பையும் உன் புலம்பலையும் முன்னிவிட்டு அகற்றி ஆண்டவர் அவரை மகிமைப்படுத்துகிற காலங்களுக்குள்ளே கர்த்தர் உன்னை கொண்டு வருவார். ஆமென். மற்றவர்களுக்கு முன்பாக நான் அவமானகரமாக இருக்கிறேன். மற்றவர்களுக்கு முன்பா என் காரியம் ஒரு அற்புதமும் நடக்கவில்லை, நான் என்ன செய்வேன்னு தெரியல. இல்ல பயப்படாத, கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான ஒரு வாசலை உனக்கு உருவாக்குவார். இந்த பிரச்சனை ஒரு மகிமையை உன் எல்லைக்குள்ளே கொண்டு வரும். இந்த பிரச்சனை உனக்கான அற்புதத்தை கொண்டு வரும். இந்த பிரச்சனை உனக்கான மாற்றத்தை கொண்டு வரும். தேவனுடைய மகிமைப்படுத்தும்படியான அற்புதத்தை கர்த்தர் உருவாக்குவார். கானாவூர்ல திருமணம் நடந்த பொழுது அந்த கல்யாணத்துக்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். அல்லேலூயா. இயேசு அழைக்கப்பட்ட திருமணம் அது. ஆமென். ஆண்டவர் நம்ம சந்தோஷமா இருக்க விரும்புறாரு. ஆமென். பக்கத்துல கரங்களை கொடுத்து சொல்லுங்க, நீங்க சந்தோஷமா இருக்க ஆண்டவர் விரும்புறாரு. இயேசு கானாவூர் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இயேசு எப்பவுமே ரொம்ப சீரியஸாவே பார்த்து என்ன செஞ்சிட்டோம், பழகிட்டோம். கானாவூர் கல்யாணத்துல போகும்போது கல்யாணத்துல டான்ஸ் இருந்திருக்குமா இருந்திருக்காது? நீங்க பாவம் ஒண்ணுமே தெரியாது, இருந்திருக்கும். அது யூதர்களுடைய திருமணம் என்றால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப ஆடலும் பாடலும் நிறைந்து நிற்கும். பீகார்ல ஜார்க்கண்ட்ல போகிற போது சந்தானியின மக்கள் அவர்கள் கன்வென்ஷன் வச்சிருப்பாங்க. இந்த கன்வென்ஷனை காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கன்வென்ஷன் கூட்டங்கள் நடக்கும். ஆவியில நிரம்புவாங்க, அழுது ஜெபம் பண்ணுவாங்க, அப்படி இருக்கும். மாலை 6 மணிக்கு மேல எல்லாம் முடிஞ்சிடும். ஏன்னா பயங்கரமா இருக்கிற மலைகள் சூழ்ந்திருக்கிற ஒரு பகுதி. அப்போ மாலை நேரங்களிலே அவர்கள் பாட ஆரம்பிப்பார்கள். எத்தனை மணிக்கு பாடுவாங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ ரொம்ப உற்சாகமா உட்கார்ந்து அவங்களோட போய் ஆடி அவங்க காலெல்லாம் அசைஞ்சு பாடுவாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து பாடி இல்லை ஆடி. ஏன்னா அவங்க பாடுறது நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதனால அவங்க ஆடும்போது நம்மளும் சேர்ந்து ஆடணும். அப்போ 6 மணிக்கு ஆரம்பிச்சாங்க, 7 மணி ஆச்சு, 8 மணி ஆயிடுச்சு. அப்ப நான் என்ன நினைச்சேன், ஒரு 8 மணிக்கு போய் சாப்பிட்டா என்ன பண்ணிடுவாங்க, எல்லாம் முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் போய் சாப்பிட்டு போய் படித்தரலாம் அப்படின்னு பார்க்க 8 மணி ஆச்சு, 8:30 ஆச்சு. அப்புறம் பக்கத்துல ஊழியக்காரர் கேட்டா எப்பதான் முடியல, அது காலையில் 5 மணி வரைக்கும் இருக்குல்ல. போய் சாப்பிட்டாங்க, காலையில் 5 மணி வரைக்கும் இருக்காங்க. நான் அதை நம்பல. அது எப்படி, அது குடிச்சா பரவாயில்ல, தள்ளாடுதலே என்ன பண்ணுவாங்க, ஆடுவாங்க. ஆனா இவங்க குடிக்கவும் இல்லை, இவங்க பாடுறாங்க, ஆடுறாங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரே ராகத்துல பாடுறாங்க. நான் 1 மணிக்கு தூக்கம் வராம எழுந்து அப்பவும் பாடுறான், அப்பவும் ஆடிட்டு இருக்கான். அப்புறம் போய் படுத்தாச்சு. 3:30 மணிக்கு எழுந்து 3:30 மணிக்கும் ஆடுறான், பாடுறான். காலைல 5 மணி வரைக்கும் ஆடி பாடி அதுக்கப்புறம் போய் கிளம்பி திரும்ப காலை 6 மணிக்கு தியானத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டான். ஆண்டுடைய சமூகத்துல வந்து நிக்கிறது ஒரு போதை. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. மதுபானம் பண்ணுவருடைய வெறிகளை பார்த்திருக்கிறீங்கல்ல, அது அந்த மாதிரி இல்ல. ஆவியிலே ஒரு பலனை, ஆவியிலே ஒரு விடுதலையை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். தேவ சமூகத்துல வரும்போது நமக்குள்ள ஒரு பலனை என்ன செஞ்சிடணும், வந்துடணும். அல்லேலூயா. நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை என்ன செய்வாய், மகிமைப்படுத்துவாய். இதுவரைக்கும் புலம்பின உன் புலம்பலிலே கர்த்தர் ஒரு மாறுதலை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இதுவரைக்கும் புலம்பின உன் முறுமுறுப்பிலே கர்த்தர் ஒரு மாறுதலை கர்த்தர் கட்டளையிடுவாராக. உன் முறுமுறுப்பை ஆண்டவர் ஒழிய பண்ணுவாராக. உன் துயர சத்தத்தை ஆண்டவர் ஒழிய பண்ணுவாராக. ஒரு அற்புதத்தை கர்த்தர் உன் எல்லைக்குள்ளே உருவாக்குவாராக. நீ அவரை மகிமைப்படுத்தும்படி உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மகிமைப்படுத்துறேன். நான் ஒரு நாள் இப்படி இருந்தேன், கர்த்தரை இப்படி மாற்றி இருக்கிறேன். ஆமென். அந்த சாட்சியை கர்த்தர் உங்க எல்லைக்குள்ள ஆண்டு கொண்டு வருவார். சமீப ஒரு 10-15 வருடங்கள் இருக்கும் நினைக்கிறேன், 13 வருடங்கள் இருக்கும். பேட்ரிக் பேருடைய வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். சாட்சி சொல்லன்னு தெரியல, போன வாரம் என்ன முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வாரம் சொல்லலான்னு இருக்கீங்களா? அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு போகிற போது ஒரு பெரிய மண் சுவர், அது மொத்தம் அப்ப எத்தனை தறி வச்சிருக்கு, 6 தறி, ஒரு 6 தறி வச்சிருக்கிறாங்க. பெரிய மண் சுவர்.
ஓட்டுல பல நேரங்களில் மழை வந்து ஒழுகும். தறி ஓட்டுற இடத்துல தறி துணி போகிற இடங்கள்ல தண்ணி ஒழுகுச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்ப தண்ணி ஒழுகும். அவ்வளவு பெரிய சுமார் 100 வருஷம் 100 வருஷம் இருக்கும். 100 ஆண்டுகள் பழமையான அந்த காலத்துடைய மண் சுவர். அங்க போய் நின்று ஜெபம் பண்ணி விட்டு ஆண்டு வாக்கு பண்ணினார், ஒரு நாள் வரும் இதே இடத்துல நான் உன்னை ஆசீர்வதித்து புதிய கட்டிடங்களை கட்டும்படி உதவி செய்வேன் கர்த்தர் சொன்னார். ஆமென். அல்லேலூயா. நாட்கள் ஆனது, வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதுக்கு காலங்கள் ஆனது. ஆனால் ஆண்டுடைய கிருபையினால் ஆண்டவர் அந்த கட்டடத்தை புதிதாக்க ஆண்டு உதவி செய்திருக்கிறார். ஒரு 10 தறியை போட்டு ஆட்டோமேட்டிக்கா ஓடுறதுக்கான ஒரு வாசல் ஆண்டவர் திறந்திருக்கிறார். அது முடிந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஆண்டுடைய கிருபையினால் சுற்றிலுமாக ஒரு வீட்டை கட்டுகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். வீட்டை கட்டி முடிச்சுட்டு அதோடு நின்று போச்சான் இல்ல, ஒரு ஜெயில் மாதிரி ஒரு பெரிய காம்பவுண்ட் சுவர் கட்டுறதுக்கு உதவி செய்திருக்கிறார். காம்பவுண்ட் சுவர் என்ன செய்திருக்கோம்? ஒரு 6 அடி இருக்கும், 5 அடி இருக்கும். ஆனா இன்னைக்கு அவங்க வீட்டுக்குள்ள போனோம்னா அவங்க தான் நினைச்சு கதவை திறந்தா தான் உள்ள போக முடியும். எட்டி பார்த்தா என்ன பண்ண முடியாது, கூப்பிட முடியாது. நல்ல ஒரு 8 அடி 9 அடிக்கு ஒரு பெரிய காம்பவுண்ட் சுவரை கத்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அவங்க கத்தரி நாமத்தை மேம்படுத்துறாங்க. ஒரு காலத்துல இந்த இடம் விளங்கவே விளங்காதுன்னு சொன்ன அந்த இடத்தை ஆண்டவர் இன்றைக்கு மகிமைப்படுத்துகிற இடமாக கத்தர் மாற்றி இருக்கிறார். ஆமென். சொல்றாங்க எங்க சுவர்ல நாங்க வசனத்தை எழுத போறோம். ஆமென். இதை பார்க்கறவங்க அந்த வசனத்தை பார்த்துட்டு போகட்டும். கர்த்தர் சொல்றார், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். கர்த்தர் அவரை மகிமைப்படுத்துகிற காலங்களுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவார். உன் முறுமுறுப்பை ஆண்டவர் ஒழிந்து விட பண்ணுவார். உன் பாடு உபத்திரமும் இப்படியே எல்லா காலங்களிலும் இருப்பதில்லை. உன் பாட்டிற்கும் உன் முறுமுறுப்பிற்கும் ஆண்டவர் முடிவை கர்த்தர் கட்டுவார். அவரை மகிமைப்படுத்துகிற காலங்களுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். வாயை ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் நிரம்பி இருக்கும். ஆமென். அவராலே கூட அந்த காரியம் வந்தாக. அந்த வசனம் சொல்றது பாருங்க, நீ என்னை என்ன செய்வாய்? மகிமைப்படுத்துவாய். எத்தனை பேர் மகிமைப்படுத்த விரும்புறீங்க? கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற புது வீட்டுக்காக எத்தனை பேர் மகிமைப்படுத்த விரும்புறீங்க? ஆமென். இதெல்லாம் விசுவாச அறிக்கை. சும்மா சொல்லுவோம், கையத்தோடு ஆண்டவர் கற்பனை செய்ய மாட்டார். ஆனா நீ விசுவாசத்தோட சொல்லி இருந்தேன்னா நிச்சயமா உனக்கு ஒரு புது வீட்டை கர்த்தர் உனக்கு வாய்ப்பு பண்ணுவார். ஆமென். முதல் ஆமென் தான் கணக்கு, 2வது ஆமென் கணக்கு கிடையாது. ஏன்னா 2வது ஆமெனுக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ ஆமென் சொல்ல சொன்ன உடனே சொன்னவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதத்தை கர்த்தர் நடப்பிப்பான். ஒரு புது இடத்தை கர்த்தர் உனக்கு வாய்க்கும்படி செய்யும். ஒரு புதிய வாகனத்தை கர்த்தர் உனக்கு வாய்க்கும்படி செய்யும். புதிய அற்புதம் உனக்கு உண்டாகும். நீ முறுமுறுத்த இடத்துல கர்த்தர் ஒரு நன்மையை உனக்கு வாய்க்கும்படி செய்வான். இன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசன நாள் இது. இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதம் உனக்கு அப்படி உண்டாக போகிறது. கர்த்தர் நடப்பிக்க போகிறார். புதிய வாசல் உனக்கு திறக்க போகிறார். புதிய நன்மையை கர்த்தர் உனக்கு திறக்க போகிறார். Yes, new things ஒரு புதிய காரியம் உனக்கு உண்டாகும். நான் எப்படி சொல்றேன், நீ கிரகிக்க முடியாத ஒரு அற்புதத்தை கர்த்தர் உனக்கு நடக்கும். ஆமென். நீ விசுவாசிக்க முடியாத ஒரு கிரியை கர்த்தர் உன் நாட்களிலே உனக்கு நடப்பிப்பார். அது உன் எல்லைக்குள்ளே வந்து சேரும். இந்த சத்தம் உன் காதுக்குள்ளே வரும்போது உன் இருதயம் விசுவாசிக்கட்டும். ஆம், தேவனாலே கூட அந்த காரியம் ஒன்றாகவும் இல்லை. காலையில அமெரிக்கா எனக்கு போன் பண்ணி அவங்க என்ன முடிவுல போன் பண்ணாங்கன்னா, கால் இவ்வளவு வலிக்குது, இன்னைக்கு சர்ச்சுக்கு வர முடியாதுன்னு சொல்றதுதான் போன் பண்ணாங்க. கால் இவ்வளவு வலிக்குது, நைட்லாம் தூக்கம் இல்லை. ஆனா ஜெபம் பண்ணி முடித்த உடனே ஆராதனை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கால் வெளியிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். பலவீனப்பட்ட இடத்துல ஒரு அற்புதத்தை தேவன் நமக்கு உண்டாக்குவார். ஓ, விக்கிரகிக்க முடியாத ஒரு அற்புதம் இந்த மாதத்திலே உண்டாக போகிறது. காரணம் ஏன் இந்த அற்புதம் நடக்குதுன்னா, இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ஒரு ஜெப மாதம். எல்லா இடங்களும் ஜெபிக்க போகிறாங்க. ஆமென். நாமும் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வீடுகளில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடுகளில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குடும்பங்களிலே ஜெபிக்க போகிறோம். நீங்க ஜெபிக்க துவங்கும் போது, ஜெபமேகம் இறங்கும் போது அற்புதத்தின் வாசல் இறங்கும். தூதர்கள் ஜெபத்தை தேவ சமூகத்திலே துதியாய் கொண்டு போவார்கள், புகை மண்டலமாய் கொண்டு போவார்கள். அது மேலே போகிற போது ஒரு தூவ கலசத்தை கர்த்தர் கொண்டு போய் அற்புதங்களை கர்த்தர் நடப்பிப்பார். ஆமென். அல்லேலூயா. அற்புதத்தை அங்க நிக்கிற உங்களுக்கு மட்டுமல்ல, இங்க நிக்கிற எங்களுக்கும் கர்த்தர் நடப்பிக்கும். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு கை தூக்க முடியாம சுகமாகிறது பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு நடக்க முடியாம கால் சுகமாகிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா ஆண்டவர் அருமையான மகளுக்கும் ஆண்டவர் அற்புதத்தை நடப்பித்திருக்கார். ஆமென். ஆன் செட் பண்ணி போய் சொல்ற வேலை எல்லாம் நம்மகிட்ட கிடையாது. அல்லேலூயா. அந்த அமைதியா இருக்கிறதெல்லாம் பார்த்தா வேற மாதிரி தோணுது எனக்கு. அல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார். உண்மையை சுகமாக்கி இருக்கிறார். கை உயர்த்தினார். அல்லேலூயா. அந்த சுகமாய் தேவனுடைய அற்புதங்கள் இன்றைக்கு முன்பு மகிமைப்படுத்தும்படி உதவி செய்யும். ஒரு அற்புதத்தை கர்த்தர் எல்லைக்குள்ளே உருவாக்குவோம்.
ஆகஸ்ட் மாதம் அற்புதங்கள் தொடர்ந்து காணப்போகிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுது உன்னை விடுவிப்பாரா? சங்கீதம் 50:15 சொல்கிறபடி ஆபத்து காலத்தில் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஆமென். உன் ஆபத்து சுற்றிலும் உன்னை நெருக்கி நிற்கும் போது பயப்படாது. ஐயோ ஆபத்து சூழ்ந்து நிக்குதுன்னு கலங்காது. செங்கடல் முன்னாடி இருக்கும். ஆனா செங்கடல் முன்னாடி இருக்க காரணம் என்னன்னா, கர்த்தர் இரண்டால் பிளக்கிறதுக்காகவே செங்கடலுக்கு முன்பாக உன்னை நிறுத்தி இருக்கிறார். அந்த ஆபத்து காலத்திலே கர்த்தர் செங்கடலை இரண்டால் பிளப்பாரு. ஒரு அற்புதம் உண்டாகும். யோர்தான் இரண்டாக பிளந்து நிற்கும். ஆமென். இந்த மாசம் உனக்கு முன்பா வர்றதெல்லாம் அது வந்து வாங்கி கட்டிட்டு போறதுக்காகவே கர்த்தர் அனுப்புறாரு. செங்கடல் முன்னாடி வரும், ஆனா வாங்கி கட்டிக்கும். எத்தனையோ பேர் முன்னாடி வந்தாலும் திறக்காத செங்கல், பார்வோன் ராஜா வந்தாலும் திறக்காத செங்கல், ஆனா நீ போய் நின்ன உடனே கர்த்தர் உனக்காக செங்கலை ரெண்டா பிளப்பார். யோர்தானை ரெண்டா பிளப்பார். எரிகோவை ரெண்டா பிளப்பார். எங்கெல்லாம் மானம் இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு மதுரத்தை கர்த்தர் கட்டிடுவார். இந்த மானம் ஆபத்து காலத்திலே கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிற போது கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார். ஆமென். ஆபத்து உனக்கு வரவே வராதுன்னு இல்லை, ஆபத்து வரும். இதுக்கு ஆமென் வர மாட்டேங்குது. ஆபத்து வரும், கண் காணும், ஒண்ணு உனக்கு நேரிடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கார் மேல அவ்வளவு வேகமா அடிச்சு அந்த வண்டி மேல அந்த கார் கண்ணாடி மேல விழுகுது. உள்ள இருக்கிற ஒருவருக்கும் சேதம் உண்டாகவில்லை. ஆபத்துகளை காண்போம், ஆனால் ஒரு சேதம் நம்மை மேற்கொள்ளாம். அக்கினியை காண்போம், ஆனால் அக்கினியுடைய மனம் நம்மேல் வீசப்படாது. நம்முடைய முடி கூட கருகி போகாம கர்த்தர் அற்புதத்தை செய்வார். முடியிலே புகையினுடைய வாசனை கூட இல்லாமல் ஒரு அற்புதம் நமக்கு உண்டாகும். கர்த்தரை செய்வார். ஆமென். ஆபத்து காலம் வரும்போது கர்த்தர் நகைக்க மாட்டார். ஆபத்திலே கர்த்தர் உன்னை விடுவிப்பார். இரண்டாவது சங்கீத புஸ்தகம் 91 சங்கீதம் 14 வசனம். வேகமாய் வாசியுங்கள், நேரம் இல்லை. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா நீ அவரிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியா கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஆமென். ஏன் ஆண்டவர் உன்னை விடுவிக்கிறார்னா, நீ அவர் மேல வாஞ்சியாக இருக்கிறதுனால கர்த்தர் உன்னை விடுவிப்பார். பலர்களை மனுஷங்க மேல வாஞ்சியா இருந்துடும், சூழ்நிலைகள் மேல வாஞ்சியா இருந்துடும். நம்முடைய விசுவாசம் கண்ணால் காண்றதுனால வரக்கூடாது, காணாத சூழ்நிலை வரதான் விசுவாசம். எலிசாவிடத்திலே ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவியும் பிள்ளைகளும் வருகிறார். தீர்க்கதரிசியுடைய மனைவி என் புருஷன் உயிரோடு இருக்கும்போது கடன் வாங்கினான், அவன் இப்பொழுது இறந்து விட்டான். கடன் கொடுத்தவன் என் 2 பிள்ளைகளையும் தூக்கி கொள்ள வந்திருக்கிறான், அடிமையாக்கி கொள்ள வந்திருக்கிறான். என்ன செய்யறது எங்களுக்கு தெரியல, நாங்க என்ன செய்யட்டும் என்று கேட்ட பொழுது எலிசா சொல்லுகிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அவள் சொன்னால், என்னிடத்தில் கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் வேறு ஒன்றாகவும் இல்லை. நீ போ, ஒரு பக்கத்து வீடுகள் பாத்திரங்களை கேட்டு வாங்கிக்கொள். எதை கேட்டு வாங்கிக்கோ? அதுல போய் உன்னிடத்தில் இருக்கிற கொஞ்சம் எண்ணெயை ஊற்று. இவன் ஒரு கடங்காரி. யார் நம்பி பாத்திரத்தை கொடுப்பார்கள்? நீங்க கொடுப்பீங்களா? பாத்திரத்தை கொடுத்துட்டா ஒருவேளை கொடுக்க அடமான வச்சுட்டா என்ன பண்றது? ஆனா கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் சொல்லுவாரா, நீ போய் கேட்கிற இடங்கள்லாம் கர்த்தர் உனக்கு அவருடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி சொல்லுவார். கர்த்தர் சொல்லிட்டார்னா எந்த கேள்வியும் கேட்காம அவர்கள் தங்களுடைய பாத்திரங்களை அவரிடத்திலே கொடுத்தார்கள். வசனம் அவர்கள் எந்த கேள்வியும் கேட்டதா சொல்லப்படல. அவர் போய் கேட்டால் கேட்ட உடனே அந்த பெண்ணுடைய கரத்திலே பாத்திரங்களை கொடுத்தார்கள். பாத்திரங்களை வாங்கிவிட்டு தன் வீட்டுக்குள்ள போய் கதவை அடைத்துக் கொண்டார். எலிசா சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இருந்துட்டாரு. ஆனா அந்த சூழ்நிலையை சந்திக்கிற அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவர் அங்கே வைக்கிற பாத்திரங்களையும் காண்கிறார், தன் கரத்தில் இருக்கிற எண்ணெயும் காண்கிறார். பிள்ளைகள் அவருடைய கேட்டிருந்திருக்கலாம், ஈசாக்கு கேட்ட மாதிரி இவ்வளவு பாத்திரங்கள் இருக்கு, இதற்கான எண்ணெய் எங்கே இருந்து வரும்? ஆனா அவங்களும் கேட்கல. அவர்கள் எலிசா சொல்வதை விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. அவன் என்னிடத்திலே வாஞ்சியாக இருக்கிறபடியினால், நீ தேவனிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியினால், கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வாஞ்சியாக இருக்கிறபடியினால் சொல்லி ஒவ்வொரு பாத்திரமும் ஊற்ற ஆரம்பிக்கிறான். அவன் ஊற்ற ஊற்ற எல்லா பாத்திரங்களும் நிறைந்து வழிந்தது. ஆமென். பிசாசு இதைதான் எடுத்துட்டான், அமுத சுரப்பின்னு வச்சுக்கிட்டான். அந்த பாத்திரத்துல அமுதம் சுரந்து கொண்டே இருந்தது, அவள் கொடுத்து கொண்டே இருந்தாள் என்பதை எடுத்துக்கிட்டான். நீங்க இங்க எல்லா பாத்திரங்களும் ஊற்றி தன் பிள்ளைகளிடத்துல சொன்னால், இன்னும் பாத்திரங்களை கொண்டு வா என்பதாக சொன்னான். அவன் சொன்னான், இன்னும் பாத்திரங்கள் இல்லை. அவன் இல்லை என்று சொன்ன உடனே எண்ணெய் நின்று போயிட்டு. ஆமென். கர்த்தர் உங்களுக்கான அற்புதங்களை உருவாக்குவார். நீங்கள் அவரிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறதுனால இந்த மாசம் அப்படி ஒரு அற்புதம் உண்டாகும். நான் நிச்சயமா சொல்றேன், எனக்குள்ள விசுவாச வார்த்தை கர்த்தர் பெருகப்பட்டதுனால மட்டுமல்ல, தீர்க்கதரிசன கிருபையினால் கர்த்தர் நிரப்புகிறதுனால சொல்றேன், இந்த மாதம் அவரிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் உன் பாத்திரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைய பண்ணி செய்யும்.
ஆமென். நிறைஞ்சவனா அந்த அம்மா நம்மள மாதிரி இல்லை. இது என்ன பண்ணலாம், டக்குனு ஒரு கடையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அந்த அம்மா யோசிக்கல. எலிசாபெத்துல வந்து சொன்னார், ஐயா எல்லாமே நிரம்பிருச்சு, என்ன நின்று போச்சு, நாங்க இப்ப என்ன செய்யட்டும் சொன்னார். நீ போய் அதை விற்று கடனை அடைத்து விட்டு மீதியானதை வைத்து நீயும் உன் பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக வாழுங்கள். கர்த்தர் இந்த மாதத்திலே ஒரு மீதியானதை எடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்யும். நீ அவரிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் கர்த்தர் ஒரு அற்புதத்தை உனக்கு உண்டாக்குவார். மூன்றாவது காரியமா எரேமியா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எரேமியா 15:21. நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியமாய் பலவந்தரின் கைக்கு கர்த்தர் நம்மை விடுவிப்பார். நமக்கு விரோதமாய் எந்த பலம் நிற்கிறானோ அவன் கையில் இருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கும். கடன்காரனா இருக்கலாம், அது மருத்துவ வியாதிக்காரனாக இருக்கலாம், அல்லது எந்த போராட்டமோ பிசாசின் போராட்டமாக இருக்கலாம், பில்லிசூனியமாக இருக்கலாம். எந்த பலவந்தருடைய கைகள் இருக்கிறதோ அந்த பலவந்தரின் கைக்கு கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி ஒரு அற்புதத்தை கர்த்தர் உனக்கு நடப்பிப்பார். ஒரு அற்புதம் உனக்கு உண்டாகும். அல்லேலூயா. பலவந்தருடைய கைக்கு நீ விடுதலையாக்கப்படுவார். நான்காவது காரியம் ஓசியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஓசியாவின் புஸ்தகம் 13:14. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். ஆண்டவர் பாதாளத்தின் வல்லமைக்கு உன்னை நீங்களாக்கி விடுவிப்பார். ஆமென். அல்லேலூயா. நிம்மதியான தூக்கம் வர்றதில்லை. சர்ச்சுக்கு வந்தா என்ன செய்யுது, தூக்கம் வருது. பலவந்தருடைய கை கெட்ட சொப்பனங்கள் உண்டாகிறது, தேவையற்ற போராட்டங்கள் உருவாகிறது. ஆனா கர்த்தர் சொன்னாரு, பாதாளத்தின் வல்லமைக்கு கர்த்தருடைய விடுதலையாக்க காலங்களுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வர போகிறார். பாதாளத்துடைய வல்லமை எதுவும் மேல ஆளுகை செய்கிறதோ அதற்கு மேல இனி இடமிராது. மனிதனுடைய வன்கண்களுக்கு கர்த்தருடைய விடுதலையாக்குவார். ஆமென். பில்லிசூனியம் ரொம்ப மோசமான ஒன்று, செய்வன ரொம்ப மோசமான ஒன்று. கர்த்தருடைய வேதம் அதை குறித்து போதிக்கிறது. கர்த்தர் சொல்ற, பாதாளத்தின் வல்லமைகளுக்கு உன் மேல என்ன இல்ல அதிகாரம். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? செய்வனை ஒன்றும் செய்யாதது நம்புறீங்களா? பில்லிசூனியம் ஒன்றும் செய்யாத நம்புறீங்களா? எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் பாதாளத்தின் வல்லமைகளும் என்னை மேற்கொள்ள முடியாது. எவனை என்னை கொள்ள வர்றானோ அவன் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்ப்பது இல்லை. பாதாளத்தின் வல்லமை கர்த்தர் விலக்கி விடுவிப்பார். ஆமென். அல்லேலூயா. மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். அல்லேலூயா. நம்ம சரீரங்களை தெய்வ பாதுகாப்புக்குள்ள உண்டாகும். இயேசுவின் நாமத்தினால் அடிக்கடி நடக்கிற விபத்துகளை காண்கிற பல இடங்களிலே அடிக்கடி உண்டாகிற விபத்துகள் சும்மா சர்வசாதாரண விபத்துகள் உண்டாகிறது. ஆனா நான் இப்ப இயேசுவின் நாமத்தை சொல்றேன், அன்றைய சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்கள் மேல ஒரு பெரிய தேவ பாதுகாப்பை கர்த்தர் நியமிக்கிறார். மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனுடைய வல்லமை சபை மேல ஆளுகை செய்வதாக, அவர் கொடுத்துக்கிற வாகனங்கள் மேல அப்படிப்பட்ட வல்லமை ஆளுகை செய்வதாக, அவருடைய பிரயாணங்கள் மேல கர்த்தருடைய வல்லமை ஆளுகை செய்வதாக, அவருடைய பிள்ளைகள் மேல கர்த்தருடைய வல்லமை ஆளுகை செய்வதாக, எங்க பிள்ளைகள் மேல விசேஷ தேவ பாதுகாப்பு ஆளுகை செய்வதாக. பாதாளத்தின் வல்லமைக்கும் மரணத்துக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி விடுவிப்பார். அல்லேலூயா. சங்கீதம் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அல்லேலூயா. துன்மார்க்கனுக்கு துன்பம் உண்டாகாது. நம்ம ஆண்டவரை தேடுறவங்களுக்கு தான் என்ன உண்டாகும்? உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி, நான் ஆண்டவரை தேடுறேன்னு எனக்கே இது நடக்குது, நான் ஆண்டவரை தேடுகிறேனே ஏன் என் வாழ்க்கையில வெள்ளம் சம்பவிக்கிறது? வேதம் சொல், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஆண்டவர் கொஞ்சம் துன்பத்தை என்ன பண்றது இல்ல, நம்ம அவர் ஆளுங்கிறதுனால இது ஏன் ஆளு பார்த்துக்கோ கொஞ்சமா துன்பத்தை அனுப்புன ஆண்டவர் அனுப்புறது இல்லை. நமக்கு தான் நிறைய துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. பக்கத்தோட கரங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு தான் கர்த்தர் அநேக துன்பங்களை அனுமதிப்பார். ஆமென். நீங்க நீதிமான்கிறத எப்படி அறிஞ்சுக்கலாம்னா, நிறைய துன்பங்கள் வரும். நிறைய துன்பங்கள் வருதா? கொஞ்சம் துன்பம் வருது, நிறைய துன்பம் வருதா? வாய் திறந்தான் பேசுங்க. நிறைய வருதா? கணக்குல நடக்காதது வருதா? நம்ம கதை சொல்றாங்க நீதிமான். துன்பம் வர்றது பிரச்சனை இல்லை, கர்த்தரோட நீதிமான வச்சிருக்காரு, அதுக்காக ஆண்டவருக்கு நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். அல்லேலூயா.
இந்த துன்பங்களிலிருந்து கர்த்தருடைய விடுதலையாக்கப்படி விரும்புகிறார். அல்லேலூயா. இதுக்கடுத்து சங்கீதங்கள் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 40ஆம் வசனம். ரொம்ப அழகான ஒரு வசனம் தான். சேர்ந்து ஒரு வாசிக்கிறோம். சங்கீதம் 37:40. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியினால் அவர்களை துன்மார்க்கரின் கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 37:40 படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுவிப்பார். ஆமென். வேலுமணிக்கான உதவி மனிதனிடத்திலிருந்து வராது. யோசுவாக்கான உதவி மனிதனிடத்திலிருந்து வராது. நமக்கான உதவி கர்த்தரிடத்திலிருந்து வரும். சங்கீதம் 121 சொல்கிறபடி எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை கல்லான ஒட்டார். என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறவரும் இல்லை. அவர் எனக்கு உதவி செய்வார். கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி. நமக்கு உதவி எங்கிருந்து வரும்? அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை, அல்லேலூயா, நமக்கு உதவி எங்கிருந்து வரும்? கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரா? உதவி செய்து விடுவிப்பார். அடுத்த வசனம், அந்த வசனம் அடுத்து என்ன சொல்லுது? இல்ல அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால். ஆமென். துன்மார்க்கருடைய கைக்கு கர்த்தர் உங்களை தப்புவித்து ரட்சிப்பார். அவன் எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் சரி, அவன் விழுகையை காண்பார். ஆமென். அல்லேலூயா. துன்மார்க்கரின் கைக்கு கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுப்பது இல்லை. கர்த்தர் துன்மார்க்கரின் கைக்கு உன்னை நீங்களாக்கி விடுவிப்பார். அவனுடைய கை உன்னை ஆளுகை செய்வதில்லை. உன் கை அவனை ஆளுகை செய்யும்படி கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, கண்களை மூடி. எந்த துன்மார்க்கனை உங்களுக்கு முன்பாக கர்த்தர் கொண்டு வந்தாரோ, ஓ ரேகாபா ரந்தலரபோ, ஆண்டவரே இந்த துன்மார்க்கனை விடுதலையாக்கி ரட்சிப்பீராக. இந்த துன்மார்க்கன் மேல் ஒரு ஜெயம் உண்டாகிறதுக்காக நன்றி. அவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் எவராக இருந்தாலும் சரி, அவனுக்கு என் மேல அதிகாரம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஏதாவது பேசி உங்க வாயிலிருந்து வார்த்தை வர வைக்கிறதுக்கு போராடணும். சண்டையை கொண்டு வரணும், போராட்டங்களை கொண்டு வரணும். சும்மா இருக்கிற நம்மள என்ன பண்ணலாம்? சொரிஞ்சு விடலாம். அங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் துன்மார்க்கரின் கைக்கு நம்மை விடுதலையாக்கி விடுவிப்பார். காரணம், நமக்கு உதவி அங்கிருந்து வருது. நமக்கு உதவி செய்கிறவர் சாதாரணமானதாங்க. ஆமென். அல்லேலூயா. நமக்கு உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். ஆமென். இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்காங்க. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். ஆமென். நமக்கு ஒரு உதவி உண்டாகும். சங்கீத புஸ்தகம் 41ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தரை விடுவிப்பார். தீங்கு நாட்கள் வருகிற போது தேவன் நம்மை விடுவிப்பார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. தீங்கு நாட்கள் வரும்போது கர்த்தர் என்ன செய்வாரா? விடுவிப்பார். ஆமென். அல்லேலூயா. அது எந்த தீங்கு நாளா இருந்தாலும் சரி, தேவனால கூட அந்த காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு அற்புதத்தை கர்த்தர் நமக்கு உருவாக்குவார். அல்லேலூயா. சங்கீதங்கள் புஸ்தகம் 72ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். சங்கீதம் 72:12. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். அல்லேலூயா. அதற்கடுத்து கூப்பிடுகிற எளியவனை, நீ எளியவனாக இருக்கலாம். உன் சத்தத்தை மனிதர்கள் கேட்காம இருக்கலாம். கூட்டத்தில் போய் நிற்கும் போது பெரிய பெரிய ஆட்டோட சத்தம் கேட்கப்படலாம். உன் சத்தத்தை கேட்பதற்கோ அதுக்கு பதில் சொல்றதுக்கோ ஆள் இல்லாமல் இருக்கலாம். எத்தனை பேர் நம்ம பட்ட பேசுற சின்ன பையனுக்கு நீங்க பதில் கொடுக்குறீங்க? நம்ம யாராவது ஒரு சின்ன பையன் பேசுறான், அவன்கிட்ட நம்ம பதில் கொடுப்போமா? நம்ம கண்டுக்காம போயிடலாம், என்ன உள்ளவரான் அப்படின்னு போயிடுவோம். சில பேர் தான் பதில் கொடுப்போம் இல்லையா? கர்த்தர் சொல்றார், கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் கர்த்தர் என்ன செய்வாரா? ஆமென். இந்த மாதம் அப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் உனக்கு உருவாக்குவார். அல்லேலூயா. அதற்கடுத்து தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும், அவர் எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும், ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அல்லேலூயா. இங்க என்ன காரியம் நடக்குது? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோங்கிற 3 வாலிபர்கள். அப்ப தேசத்துல ஒரு சட்டம் வருது. என்ன சட்டம் வருது அப்படின்னா, யாரும்
ராஜா நிறுத்தின பொற்சிலை என்ன செய்யணும், வணங்கணுங்கிற சட்டம் வருது. யாருனாலும் வணங்கணும் சட்டம் வருது. ஆனா இந்த 3 வாலிபர்களும் கர்த்தரை பிடிச்சுக்கிட்டாங்க. அவங்க என்ன செய்யல, பொற்சிலைய வணங்கணும். அல்லேலூயா. ஊர் ஒரு பக்கம் போகும், நம்ம ஒரு பக்கம் போகும். நம்ம மேல குற்றச்சாட்டு என்னன்னா, நாங்கெல்லாம் ஒரு வழியில போறோம், நீ என்ன ஒரு வழியில என்ன பண்ற? அல்லேலூயா. உங்களை பார்த்து அப்படி சொல்றாங்களா இல்ல ஊரோட ஒத்து போறேன்னு சொல்றாங்க? புரியல. நான் ஒரு பக்கம் போறேன், நீங்க என்ன பண்றீங்க ஒரு பக்கம் போறேன். நம்ம எத்தனை பேருக்கு அப்படி அப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது? நம்மள ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கு. அவன் ஒரு பக்கம் போகணும், நம்ம ஒரு பக்கம் போகணும். ஏன்னா நம்முடைய வழி இடுக்கமும் நெருக்கமானது, அது விசாலமானது அல்ல. உலகத்தின் வழிகளை போல அல்ல நம்முடைய வழிகள். இந்த வழி இருக்கலே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமென். யாராவது சர்ச்சுக்கு வரும்போது நீ வந்தனா உனக்கு எல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை நம்பி உள்ள கொண்டு வந்திருக்கலாம். ஆனா இந்த வழி சாதாரணமானதல்ல. இது இடுக்கமும் ஒடுக்கமுமானது, நெருக்கமானது. எல்லாரும் போற மாதிரி விசாலமான வழியில கர்த்தர் வச்சிருக்க மாட்டார். நம்ம மாமன் மச்சனை, நம்முடைய அண்ணன் தம்பி எல்லாம் ஊர் திருவிழா கொண்டாடி சந்தோஷமா இருக்கும் போது நம்ம வீடு மட்டும் எப்படி இருக்கும், இலவு வீடு மாதிரி அந்த பாட்டுக்கு அமைதியா இருக்கும். அவன் வீட்டுல சாணியை மொழிகி குழந்தை போட்டு வீடே ஜெகஜோதியா இருக்கும். நம்ம வீட்டுல சாணி முழுவதுனால என்ன இல்லை தப்பு. ஒரு மாதிரி பாக்குறீங்க, சாணி ஒரு கிருமி நாசம், அதனால அது ஒன்றும் தப்பு இல்லை. மஞ்சள் பயன்படுத்துறதுனால தப்பு இல்லை, அது ஒரு கிருமி நாசம். சரியா? சோ நல்ல விஷயங்கள்லாம் பயன்படுத்துறது என்ன இல்லை, தப்பு இல்லை. கோலம் எதுக்காக போட கண்டுபிடிச்சாங்க? அரிசி மாவு கோலம் போடும்போது எறும்புகள் வந்து என்ன பண்ணுவோம், சாப்பிடும், மொத்தமா தூவிட்டா அது இருக்காது. இன்னைக்கு காரணம் போது அதனால பாஸ்டர் கோலம் போட சொல்றாரு அப்படின்னு போய் என்ன பண்ண வேண்டாம், பறக்க போட வேண்டாம். நான் கோலம் போட சொல்லல. ஆனா நம்ம சாணி வடிக்கிறதோ இல்ல வந்து மஞ்சள் பயன்படுத்துறதோ ஒரு பெரிய தப்பு. சரியா? சரி. அப்போ நான் இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன், நம்ம ஒரு பக்கம் போவோம், அவங்க ஒரு பக்கம் போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊரே சந்தோஷமா இருக்கும், நம்ம எப்படி இருப்போம்? அதனாலதான் ஆதி கிறிஸ்தவர்கள் பார்த்தாங்க, எல்லாருக்கும் திருவிழா இருக்கு, நமக்கு என்ன இல்லை திருவிழா இல்லையே, நமக்கு ஒரு நோம்பி வேணும், நமக்கு ஒரு திருவிழா வேணும்னு ஒரு கிறிஸ்துமஸ், இயேசு பிறந்தது ஏன் கொண்டாடக்கூடாது அப்படின்னு அந்த அன்னைக்கு இருந்த பாபிலோனியிட்ட இருந்து ஒரு பழக்கத்தை கற்றுக்கொண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட ஆரம்பிச்சான். இயேசு பிறந்ததை கொண்டாடுனா அவர் உயிர் திறந்ததை என்ன பண்ணணும், கொண்டாடணுமே அப்படின்னு உடனே ஈஸ்டர் அப்படின்னு சொல்லி வச்சு கிறிஸ்து உயிர் திறந்ததை வச்சு என்ன செய்ய ஆரம்பிச்சான், கொண்டாட ஆரம்பிச்சான். சரி, இதோட நம்முடைய 2 கொண்டாட்டம் தான் இருக்கு அப்படின்னு உடனே அவன வருஷம் துவங்குறது இல்ல, வருஷம் துவங்குறதே என்னவா மாத்திரலாம், திருவிழாவா மாத்திரலாம்னு சொல்லி ஒவ்வொரு ஜனவரி மாசமும் 1ஆம் தேதியை புத்தாண்டு கொண்டாட்டம் என்று ஆரம்பித்தார்கள். இப்ப உலகம் முழுவதும் என்ன பண்றாங்க, புத்தாண்டு கொண்டாட்டத்தை கொண்டாடுறாங்க. பாவம், நீங்க எல்லாம் யாரும் அப்படி கொண்டாடுறது இல்லை போல இருக்கு இல்லையா? அப்போ நமக்கு கொண்டாட்டம் இல்லைங்கிறதுனால இந்த கொண்டாட்டம் எல்லாம் நமக்குள்ள என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. ஆனா தெரியாத ரகசியம் என்ன, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு பெரிய கொண்டாட்டம். அவனுக்கு எப்பவாவது கொண்டாட்டம், நமக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கொண்டாட்டம். தாவீது சொல்றார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது எனக்குள்ளே மகிழ்ச்சி உண்டாயிற்று என்பதாக சொல்றார். ஆமென். நான் எப்படி வந்தேன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு? மகிழ்ச்சியா வந்தேன், மன மகிழ்ச்சியா வந்தேன். எது சந்தோஷமா இருக்கணும், மனது மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமென். அகத்தின் அழகு, இங்க இருக்கிற முகத்தெல்லாம் பார்த்தா அகத்தின் அழகு முகத்துல என்ன பண்ணல தெரியல. ஆலயத்துக்கு வரும்போதுதான் அப்படியே ஒரு துக்கமா, அவ்வளோ சோகமா. அவங்க பிரசங்கம் பண்ண வரவர் எப்படி வந்திருப்பாரு, அவர் அக்கினியா அவ்வளவு உற்சாகமா வந்திருப்பாரு. நம்ம கொடுக்கிற ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல என்ன ஆயிரும் அவருக்கு, அவர் செய்தியுடைய தலைப்பை மாத்தி வேற மாதிரி போயிடுவாரு. இங்க வரும்போது ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ள வந்துடணும். ஆமென். ஒரு சந்தோஷம் உள்ள வந்துடணும். கர்த்தருடைய ஆலயத்துடைய படிக்கட்டை மிதிக்கும் போது உனக்குள்ள ஒரு புதிய பலன் உண்டாகும். செத்த வீட்டுக்கு நீ வரல, உயிருள்ள தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்க. அவர் உயிருள்ளவராக இருக்கிறார். உயிருள்ள தேவனை ஆராதிக்கிற நாம எப்படி உள்ளவங்களா மாறணும், உயிருள்ளவங்களா மாற ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. உயிருள்ளவங்க சத்தம் வரும். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு வழியில போகும்போது நம்ம இன்னொரு வழியில போகணும். சரியா? எல்லாரும் மெதுவா அவனவன ஆராதிக்கும் போது நாம எப்படி ஆராதிக்கிறோம், இங்க ஓடுற சத்தம் அங்க இருக்கிற தெருவுக்கு என்ன பண்ணுதான். நீங்க பண்ற பிரசங்கத்தால உங்க சர்ச்சைக்கு வரவே வேண்டாம், எங்க வீட்டுல இருந்தே என்ன பண்ணிடுறோம், கேட்கிறோம். அப்படி சத்தமா பேசுறீங்க, அவ்வளவு சத்தமா ஜெபம் பண்றீங்க, அவ்வளவு சத்தமா அபிஷேகத்தை நிரம்புறீங்க. ஐயா, நாங்கெல்லாம் அக்கினிக்கு உட்பட்டவர்கள், நாங்க வேற மாதிரி இருப்போம். ஆமென். அல்லேலூயா. நம்ம வேறு விரிக்கப்பட்டவர்கள், நமக்குள்ள வேறுபாட்டின் ஜீவியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறோம். அல்லேலூயா.
மந்திரிக்கிறதுக்கு, தாயத்தை கட்டுறதுக்கு, உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அது எழுதுறதுக்கு, இது எழுதுறதுக்கு இல்ல இல்ல. அவன் 1000 விஷயம் அவன் செய்யலாம். கர்த்தர் நம்ம ஜெபித்தா கர்த்தர் விடுதலையாக்கும். ஆமென். சில கேட்பீங்க, இதுக்கு என்ன பண்றது? இந்த மாதிரி சொல்றாங்க, இந்த தாயத்தை கட்ட சொல்றாங்க, இதை போய் மந்திரிக்க சொல்றாங்க, இந்த மாதிரி ஈடு எழுத சொல்றாங்க, நம்ம என்ன பண்றது? நீங்க சொல்லுங்க, நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளும் ஒரு தாயத்தை வாங்கி, முன்னாடி ஒரு ஊழியக்காரர் வந்தார் நம்ம ஏரியாவுக்கு. வந்து அவர் ரொம்ப பிரபலமா மாறினாரு. எல்லாரும் அவர்கிட்ட நம்மகிட்ட வந்தாலும் அங்க போயிட்டாங்க. ஏன்னா நாம எப்ப வந்தாலும் வியாதினா வியாதின்னு சொல்றோம், பிலியூஷனா பிலியூன்னு சொல்லிடுறோம். வியாதியை பார்த்து நீ என்ன பண்றது இல்லை, நீ பிலியூஷன் கஷ்டப்படுற செய்வன் அவனுக்கு இருக்கு அப்படிலாம் நம்ம சொல்றது இல்லை. ஏன்னா அவர் சொன்னார், யாரு போனாலும் அவனுக்கு என்னதான் நம்ம பிலியூஷனுக்கு செஞ்சு வச்சிருக்கிறாங்க, செய்வனை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. சரி, இதுக்கு என்ன முடிவு? நான் உனக்கு ஒரு தாயத்தை கொடுக்குறேன். யாரு யாரு கொடுக்கறது? சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ஊழியம் நடந்தது. நிறைய ஆட்கள் போனாங்க. சரி, இந்த ஆண்டவர் பத்தி அறியாதவன் தாயத்தை எழுதி கொடுக்கிறான். இவர் என்ன எழுதி கொடுத்தாங்க? சங்கீதம் 91 முதல் வசனத்தை, உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வருடைய நிழலில் தங்குவான் வசனத்தை எழுதி அவன் முன்னாடியே சுருட்டி எதுக்குள்ள வச்சாரு? அதுக்கு வசனத்தை காமிச்சாரு. நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் கையிலும் உன் கழுத்திலும் உன் வீட்டின் நிலைக்கால்களும் என்ன செய்வதாக இருப்பதாக. அப்படின்ன உடனே நம்மளுக்கு அங்கிருந்து இங்க வந்ததுனால அதை விட்டு என்ன பண்ண முடியல, போக முடியல. அதனால பூரா தாயத்தை போட்டுருக்கான். எங்க வரவன்? சர்ச்சுக்கு வரவன் பாச என்னமா போட்டு தாயத்தை கண்டுவாங்க. ஐயா அதை கண்டக்கூடாதீங்க, வசனம் உள்ள இருக்குதுங்க. யார் சொன்னா? அந்த ஊழியக்காரர் சொன்னாரு. கவனிங்க, பிசாசு ஒரிஜினலுக்கு மாற்றா டூப்ளிகேட் என்ன பண்ணுவான்? ஆனா நாம அப்படி இல்ல. ஆண்டவர் நம்ம வேறுபாட்டின் ஜீவியமாக கற்றுக். ஆமென். ஒரு தாயத்தினால தான் எனக்கு விடுதலை வரணும். அப்படிப்பட்ட விடுதலையே எனக்கு வேண்டாம், செத்தாலும் பரவாயில்ல. ஆமென். வர மாட்டேங்குது. அல்லேலூயா. அதோட போயிடாம பொழைக்கணுங்கிற ஒரு நிலைமை வருமானால் அப்படி ஒரு பிழைப்பு எனக்கு தேவையில்லை. என் ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, அவனுக்காக நான் இருப்பேன் என்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வரணும். முதல்ல ஊரே சேர்ந்து எதுக்கும், அதுக்கப்புறம் அந்த ஊரே சேர்ந்து நீ எதுக்கு கத்து உனக்கு பலத்தை கொடுக்கும். ஆமென். நம்மள ஆண்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நெஞ்சு பாடுபடுத்த மாட்டாங்க. ஆமென். நம்மள படுத்துற பாடு இருக்கு, அது அவ்வளவு பாடா இருக்கும். என்ன அங்க போற, நீ எதுக்கு ஜெபத்துக்கு போற, நீ எதுக்கு நாங்களா இங்க போறோம், நீ எதுக்கு அப்படி போற இப்படி போற. நான் கஷ்டப்படும் போது ஒரு சோறு கொடுத்துருக்க மாட்டேன், விசாரிச்சிருக்க மாட்டேன். ஆனா ஜெபத்துக்கு போறதுனா தடுத்து நிறுத்ததுல அவனுக்கு அவ்வளவு பெரிய அக்கறை. ஆனா அதை பத்தி நமக்கு கவலையே இல்லை. நீ என்ன சொன்னாலும் நான் செய்வதை செய்து கொண்டே இருப்பேன். எனக்கு ஜீவனை கொடுத்தவர் அவர், எனக்கு பலனை கொடுத்தவர் அவர். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்க காரணமே அவர்தான். மனிதனுக்கு முன்பாக நீ மறுதலிக்கிறவன் எவனோ அவனை பிதாவுக்கு முன்பாக நீ செய்வேங்கிறாரு. கிறிஸ்துவத்திலே ரகசிய கிறிஸ்துவம் என்று ஒன்றாகவே இல்லை. நீ வெளிப்படையா வாப்பா, அவன்லாம் பெரிய ஆளு, அவன்லாம் ரகசியமா தான் வரணும். ரகசியமா கொஞ்ச நாளுக்கு ஆரம்பத்தில் வரலாம், அதுக்கப்புறம் நீ ரகசியமாக இருக்க முடியாது. கர்த்தர் உன்னை வெளியரங்கமாக்குவார். ஆமென். அல்லேலூயா. நிக்கோதேமு ஆண்டவரை ரகசியமாய் சந்தித்தார். ஆனால் ஒரு நாள் வந்த பொழுது இயேசு மரித்ததுக்கு அப்புறம் நிக்கோதேமு தான் அவருடைய நிக்கோதேமுடைய கல்லறையில இயேசுவை அடக்கம் பண்ணினார். ரகசிய கிறிஸ்துவம் என்று ஒன்றாகவில்லை. ஒரு நாளை வெளியே வந்தே தீரணும். ஆமென். இன்னைக்கு பல சினிமா நடிகர்கள், பல அரசியல் தலைவர் ரகசிய கிறிஸ்துவர்களாக இருக்கிறார்கள். அவங்க வேதத்தை வாசிக்கிறாங்க, ஆனா ரகசியமா இருக்கிறாங்க. கர்த்தருடைய ரகசியமா இருக்கிற ரகசியமாவே கர்த்தர் வைப்பார். ஆமென். நம்ம வெளியரங்கமா இருக்கிற கர்த்தர் வெளியரங்கமாகவே கர்த்தர் வைப்பார். சரி, இத செய்யணும்னு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்ற, நாங்கள் எங்கள் தேவனை தவிர வேற யாரையும் என்ன செய்ய மாட்டோம். அந்த வைராகியம் நமக்குள் இருக்கா? அல்லேலூயா. வீட்டை இப்படி கட்டுங்க, ஜலம் போல திருப்புங்க. அப்படி போது நாக்கால வைக்கும் போது ரத்தத்தை வெட்டி, கடாயை வெட்டி ரத்தத்தை தெளிச்சாதான் வீடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அதை எதிர்க்கிற தைரியம் நமக்குள் இருக்குதா? வீடு யாருது? நம்ம வீடு. காசு யாருது? நம்மளுது. அவர் எதுக்கு வந்திருக்கிறாரு? கட்டி கொடுக்கதான் வந்திருக்கிறாரு. ஆனா நாம அவரோட என்ன பண்றோம்? காம்ப்ரமைஸ் பண்றோம். அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, காசை கொடுத்துருவோம். நானு அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாரு, அவன் என்னமோ பண்ணுவான், அதுக்கப்புறம் உனக்கு என்னென்னமோ பண்ணும். அல்லேலூயா. ஏன் வீடு கர்த்தர் எனக்கு கொடுத்த வீடு. வேலை செஞ்சா பரவாயில்ல, நீ செஞ்சா செய்யலன்னு போன வேற அளவுக்கு செஞ்சுட்டு போறேன். ஆமென். நமக்குள்ள சடங்காச்சாரங்களுக்கு இடம் இல்லை, நமக்குள்ள நல்ல காரியம் கெட்ட காரியத்துக்கு இடம் இல்லை. கர்த்தர் படைத்த சகலமும் நன்மையாகவே இருக்கிறது. பையனுக்கோ பிள்ளைக்கோ இந்த நாள் நல்ல நாள் வந்தேன்னா அந்த நல்ல நாள்ல கல்யாணம் வைக்க மாட்டேன், முகூர்த்த நாள்ல கல்யாணம் வைக்க மாட்டேன். ஆமென். முகூர்த்த நாளா பாருங்க பஸ், இல்ல முகூர்த்தம் இல்லாம எந்த நாள், இதுதான் ராகு காலம், யமகண்டம், இந்த நேரத்துல வை. ராகு காலம் யமகண்டத்துல வைக்கும் போது எல்லாம் உனக்கு கம்மியா கிடைக்கும்.
அல்லேலூயா. முகூர்த்தனால நிறைய டிராபிக் ஜாம் இருக்கும். ராகான யமகான நம்ம எதை சொல்றானோ ஆடி மாசத்துல கையில வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. ஆனா சிலர் வைப்பாங்க, சில பேர் வைப்பாங்க. இந்த மாதிரி அவனுக்கு அவன் அந்த மாதத்தை குறிப்பிட்டு வச்சிருக்கான். அவனுக்கு தெரியும் இந்த மாதத்துல வச்சோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி. ஆடி மாசம் தான் தள்ளுபடி வரும். ஆடி மாசம் தான் எல்லா இடத்துலயும் தள்ளுபடி கிடைக்கும். அதனால அவன் அந்த நாள் வச்சிருப்பான். நம்ம என்ன பண்ண மாட்டோம், வைக்க மாட்டோம். அதனால கர்த்தர் படைத்த எல்லா நாட்களும் நல்ல நாட்கள். எல்லோரும் போகிற வழியில் நாம போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்ம வேறுபாட்டின் ஜீவியம் செய்யும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். சில நேரத்துல சில இடங்களில் குபேர பொம்மை வச்சிருப்போம். ஒருத்தர் பிரசன்ட் பண்ணாருங்க, இது ஒரு பொம்மை பார்க்க சீக்கிரம் மாதிரி இருக்குது, ஆனா நமக்கு தெரியாது என்ன பொம்மை. சொல்லுங்க, குபேர பொம்மை. குபேர பொம்மை வச்சா என்ன வருமா? அதை செய்யறவன் என்ன பண்ணிட்டு பிச்சை எடுத்துட்டு. ஒரு பொம்மை வச்சிருக்க உனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம்டா, அவன் தொழிற்சாலையே வச்சிருக்கிறான், அவனுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கணும். எனக்கு பல இடங்களில் கல்யாண வீடுகளுக்கு போகும்போது ஒரு பெரிய குபேர பொம்மை வந்து சிரிக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அங்கிருந்து வாயிலிருந்து தண்ணி வர மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம இளைஞர்கள் வைக்கணும். இதெல்லாம் தீட்டும் அருவருப்பான ஒன்று. எல்லோரும் செய்வதை நாம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புது வண்டி எடுத்தா என்ன போடணும், மாலை போடணும்னு சொல்றாங்க. வசனம் எடுத்து மாலை போடணும்னு சொல்றாங்க. கேட்டாப்ல, சார் உங்க வண்டிக்கு எப்படி சார் மாலை வாங்கி போடுவாங்க சார்? இல்ல மாலை நாங்க வந்து ஜோ பண்ணி எடுத்துட்டு போவோம் சார். அது போட்டாதான் சார் ஒரு கிறிஸ்டியனா கிடையாது சார். ஆல்ரெடி நாங்களே கிறிஸ்டி தான். நம்ம போன கிறிஸ்டியெல்லாம் என்ன செஞ்சிடும், வேலைக்கிறோம். ஆண்டவர் முகத்தில் நம்முடைய கைகள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். முக்கியமா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் சறுக்கிற இடம் எதுனா வீடு கட்டும் போது நான் சொல்ற வாஸ்துப்படி நம்ம செய்வோம். வாஸ்துவம் எல்லைக்குள்ள வந்துச்சுன்னா நீ ஆசீர்வாதத்தை இழந்துருவோம். வீடு கட்டும் போது சில விஷயங்கள்லாம் கீழே பதிப்பீங்க. எதெல்லாம் பதிப்பீங்க? பாவம், ஒண்ணுமே தெரியாது. நவதானியங்கள். இதுல என்ன தப்பு இருக்கா? ஏமா இதெல்லாம் தப்பு இருக்கா இல்லையா? இல்ல, இதுல என்ன தப்பு இருக்கு? நவதானியங்களை புதைச்சா என்ன வீட்டுக்குள்ள என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். நவதானியங்கள்னா 9 தானியங்கள். அதை புதைச்சா நம்ம ஆட்கள் வசனத்தை என்ன பண்றோம், சரி அதெல்லாம் நேரம் இல்லை, நான் வேகமா ஓட விரும்புறேன். சரி, நவதானியத்தை புதைச்சா அவரு கடன் வாங்கி வீட்டை ஏன் எடுத்துட்டு போனாப்புல? செல்வங்கள் பொழியும்ல, ஆசீர்வாதம் தெய்வ கரத்தில் இருந்து வருகிறது. இந்த மாதிரி சடங்காச்சாரங்களை விட்டு நம்ம வெளியே என்ன பண்ணணும், வந்துடணும். ஆமென். சில பேர் ஏன் திருமணத்துக்கு வெள்ளை சரி கட்டிட்டு வர்றது இல்ல, வெள்ளை சட்டை போடுறது இல்ல? வெள்ளை என்பது உலகத்தின் பார்வையில அவசகுணம். வெள்ளை சரி கட்டிட்டு வர ஆள் வந்துச்சுனாவே என்ன பண்ணிடுவான், வீட்டை விட்டு வெளியே வருவேன், உள்ள போயிடுவான், போயிட்டு தண்ணி குடிச்சுதான் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வருவான். காரணம், வெள்ளை என்பது அபசுகுணம். ஆனால் வேதாகமும் வெள்ளையை அபசுகுணமாக வைக்கவில்லை, வேதாகமும் வெள்ளையை நமக்கு ஆசீர்வாதமாக வைக்கிறது. அதனால அரசியல்வாதிகள் அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள், வக்கீல்கள் அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள், மிகப்பெரிய மனிதர்கள் அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. உலகம் எதெல்லாம் வேணாம்னு சொல்லுதோ அதெல்லாம் தான் நமக்கு ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. நம்ம வேறுபாட்டின் ஜீவியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இந்த இடத்துக்குள்ளே இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வேறுபாட்டின் ஜீவியம் செய்தபடியினால் அக்கினிக்குள்ளே போடப்பட்டார்கள். அது எப்படி அக்கினிக்குள்ளே போடப்பட்டாங்களா? எல்லாருக்கும் 1 மடங்கு அக்கினினா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு 7 மடங்கு அக்கினி. எல்லாருக்கும் 1 மடங்கு அக்கினினா கர்த்தருடைய பிள்ளைக்கு உனக்கு 7 மடங்கு அக்கினி. ஆமென். 7 மடங்கு அக்கினிக்குள்ளே போடப்பட்ட பொழுதும் ராஜா இவங்களுக்கு என்ன நடக்குன்னு என்ன பண்றாரு? அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடக்குது. இவங்களை தூக்கி உள்ள போடுறதுக்கு வந்தவன் அக்கினியில என்ன பண்ணிட்டான்? தந்தூரி அங்க எந்த கிரில் அடுப்பு அங்க இல்லவே இல்லை, தந்தூரி அடுப்பு அங்க இல்லவே இல்லை. ஆனா இவங்களை தூக்கி உள்ள போட வந்தா அவன் என்னவா நிக்கிறான்? கிரில் பார்த்துருக்கீங்களா? அது தலையை வெட்டி இருப்பாங்கல்ல, தலை வெட்டி கால் வெட்டி இப்படி இருக்கும் கிரில். தந்தூரி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இவர் கொண்டு வந்து போடப்பட்டவன் போட்டவன் உள்ள போட்டு எப்படி நிற்கிறான்? தந்தூரி மாதிரி நிற்கிறான், கிரில் மாதிரி நிற்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, மனிதர்கள் அப்படி நிற்கிறாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணல, ஒண்ணுமே. என்னை தூக்கிட்டு வர நீ கிரில்லா மாறிடுவேன், தந்தூரியா மாறிடுவேன், ஆனா எனக்கு ஒரு சேதமும் உண்டான். ராஜா எத்தனை மடங்கு நெருப்ப வச்சுட்டாப்ல? ராஜா காசை இவர்களுக்கு என்ன சம்பவிக்கும் என்று பார்க்க விரும்பினான்.
சிலர் நமக்கு என்ன நடக்குன்னு பார்க்க நினைக்கிறான். அவன் அப்படி உட்கார்ந்து தன் சிங்காசனத்துல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இவங்களுக்கு என்ன நடக்குன்னு பார்க்கிறான். பார்த்தவன் திடீர்னு பிரமித்து நடுங்கி தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து கேட்கிறான், உள்ளே போட்டவர்கள் 3 பேர் அல்லவா? போட்டது 3 பேரு. நான் 3 பேரை காணவில்லை, 4 பேரை காண்கிறேன். 4வது ஆளின் சாயல் தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அக்கினி நமக்கு ஒன்றும் செய்யும். ஆமென். இப்ப என்ன பண்றான் பாருங்க, ராஜா சொல்ற அவனை தூக்கி வெளியே கொண்டு வாங்குங்கிறான். ஆமென். எவன் உள்ள போட்டானோ அவனை வச்சே வெளியே கொண்டு வருகிறான் ஆண்டவர். அப்படி ஆண்டவரை போல பெரிய தெய்வம் உலகத்திலே ஒருவராக எழுப்பினார். ஆமென். உள்ள கொண்டு வந்து போடும்போது கிரில்லாவும் தந்தூரியா மாறினான். ஆனா எடுக்கும் நினைச்சு உள்ள இறங்கும் போது அவனுங்களுக்கு ஒண்ணு ஆகும். நீ எனக்கு நன்மை செஞ்சா உனக்கு நன்மை, நீ எனக்கு தீமை செய்தால் உனக்கு தீமை. கர்த்தருடைய பிள்ளைகளை தொடாத வரைக்கும் அவன் நல்லா இருப்பான். எப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை தொடுகிறானோ, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. என்னை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறான். நம்ம சாதாரண நாள் கிடையாது. ஒரு தேசத்தினுடைய தூதுவரை தொட்டுட்டா யாரை தொட்ட மாதிரி? ஒரு தேசத்தை தொட்ட மாதிரி, தேசத்துடைய ராஜாவை தொட்ட மாதிரி. ஹல்லேலூயா. ஒரு முறை தாவீதுடைய சேவகர்கள் ஒரு இடத்துல போய் சண்டை போறதுக்காக போறாங்க, சமாதானம் பேசுறதுக்காக போறாங்க. சமாதானம் பேசுறதுக்காக போன உடனே அந்த ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய மந்திரிமாருடைய ஆலோசனை கேட்டு அவருடைய தாடிகளை சிரைத்து அவருடைய டிரெஸ் எல்லாம் உரிந்து விட்டு அவர்களை அவமானப்படுத்தி அனுப்பினார். அவர்கள் தாவீதுக்கு முன்பாக வருகிறதுக்கு வெட்கப்பட்டார்கள். தாவீது சொல்றாப்ல, உங்கள் மயிர்கள் திரும்ப வருகிற வரை நீங்கள் அந்த பட்டணத்துக்குள்ள உள்ள இருங்கன்னு சொல்லிட்டு தாவீது அதுக்கப்புறம் அமைதியா இருக்க முடியல. அவங்க நம்ம பிள்ளைகளை அவமானப்படுத்தினபடினால நாம அந்த கோட்டையை பிடித்தே ஆக வேண்டும் என்று தாவீது முடிவு செய்து யுத்தத்தை நடப்பித்தார். யுத்தத்திலே கர்த்தர் தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்தார். எந்த பட்டணம் அவர்களை அவமானப்படுகிறதோ அந்த பட்டணம் தாவீதுடைய வசமாக மாறிற்று. அவமானப்படுத்தாத வரைக்கும் உனக்கு அவமானம் இல்லை. விசுவாசாரிக்கு வர மாட்டேங்குது. எனக்கு நன்மை செஞ்சேன்னா உனக்கு, எனக்கு தீமை செஞ்சேன்னா நான், நீ நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். இந்த உலகம் என்ன பண்றதுல நம்மள புரிஞ்சுக்கிறது இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை நோண்டிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணிட்டே இருக்கிறான்? ஆமாம், பொதுவாகவே நம்முடைய கத்தோலிக்க சகோதரர்களும் கத்தோலிக்க சகோதரிகளும் நம்மை போல இந்த மாதிரி டிராக்ஸ் மினிஸ்ட்ரியோ திருப்பிரசங்கமோ அதெல்லாம் பண்றது நிறைய சோசியல் ஒர்க் பண்றாங்க. ஆனா அப்படி சோசியல் ஒர்க் பண்ணவங்களை பிடிச்சு ஜெயில தூக்கி போட்டாச்சு. பல மிஷனரிமார்கள் அடிக்கிறாங்க. கர்த்தருடைய சபை என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க? நோண்டிட்டே கிடக்கிறான். ஆனா ஆட்சியாளர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய பிள்ளையை நீ நோண்டிட்டேன்னா கர்த்தர் ஒரு சிங்காசனத்துக்கு கீழே ஒரு ஆப்பை வச்சிருப்பார் என்பதை அறிந்து கொள். நான் நல்லா இருந்தா சொல்லுங்க, உங்க விசுவாசத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். நாம நல்லா இருந்தா தேசம் நல்லா இருக்கும். நாம ஆசீர்வாதமா இருந்தா தேசம் ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, தூக்க வந்தவனுக்கு ஒண்ணுமே நடக்கல. இவங்களை தூக்குறாங்க. இவர்களிடத்துல அக்கினியின் மனம் காணப்படுகின்றது. அவன் சால்வையோட எந்த ஸ்மெல் அடிக்கலையா? நெருப்புடைய ஸ்மெல் அடிக்கல. ஆமென். கர்த்தர் அவனை விடுவித்தார். காரணம் என்ன? அவங்க சொன்ன வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவனாக இருக்கும். நீங்க விடுதலையாக இருக்கிற ஒரே வழி ஆராதிப்பது. நீங்க விடுதலையாக இருக்கிற ஒரே வழி சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிப்பது. நீங்கள் விடுதலையாக இருக்கிற ஒரே வழி ஜெபிப்பது. நீங்கள் விடுதலையாக இருக்கிற ஒரே வழி தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிடுகிறது. எவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறானோ கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஜெபமும் ஆராதனை தான் நம்மளை விடுதலையாகும். ஆமென். அல்லேலூயா. பிரச்சனை வரும்போது கர்த்தரை துதிக்க பழகு. பிரச்சனை வரும்போது இங்க வந்து பைத்தியம் முடிச்சு மாதிரி நல்லா ஆராதிச்சு பழகு. சத்தத்தை உயர்த்தி ஆராதி, சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிக்க ஆரம்பி. கர்த்தரை விடுதலையாக்குவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு பாடு உபத்திரம் வரும்போது கர்த்தரை துதிக்கணும். ஆமென். ஒரு வாலிப பெண் ஒரு முறை ஒரு காட்டின் வழியாக இப்போது நடந்து போவார். அங்க இந்த 2 வாலிபர்கள் இந்த பெண் மேல கவனமா இருந்தாங்க. அவளுக்கு தீங்கு செய்யும்படி விரும்பினார். ஆனா டெய்லி வருவான், ஒளிஞ்சு நிற்பான், அவன் பக்கத்துல போவான். ஆனா பக்கத்துல போக முடியாது, திரும்ப வந்துடுவான். ஒரு நாள் அந்த பெண்ணை திடீரென்று நிறுத்தினார். நிறுத்தி கேட்டாங்க, வீட்டு விட்டு வரும்போது தனியா வர்ற, ஆனா இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தா உன்னோட 2 ஆள் வர்றாங்களே அப்படின்னு ஒண்ணு அவன் சொன்னான்.
நான் வீட்டை விட்டு வருகிற போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே உடைய தூதர்களை எனக்கு முன்பாக அனுப்பிட்டு ஜெபம் பண்ணுவேன். நான் வீட்டை விட்டு வரும்போது தனியால தான் வருவேன். ஆனா எனக்கு உபத்திரவும் நெருக்கமும் வருகிற போது தேவ தூதர்கள் என்னோடு கூட வருவார்கள். அவங்க 2 பேரும் தான் என்னோட வருவாங்க. ஆமென். ஒரு ஆண்டவர் எக்ஸ்ட்ரா ஆட்கள் அல்லேலூயா. ஆராதிக்கிற ஆண்டவரோட ஒரு நாளும் விடுவியதில்லை, ஆக்காமல் விடுகிறதே இல்லை. உயர்த்தி தீர்வார். கடைசியாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளில் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை ஆண்டவர் நீக்கி உங்களை விடுவிப்பார். ஆமென். எகிப்தின் எந்த சுமைகளை உங்க மேல கொண்டு வந்திருக்கிறானோ அந்த சுமைகள் உங்கள் மேல் இருப்பது இல்லை. கர்த்தர் அதிலே இருந்து உங்களை விடுதலையாக்கும்படி விரும்புகிறார். ஆமென். ஒரு சாட்சி சொல்லும்படி விரும்புகிறார். பல்லடத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை பல ஆண்டுகளாக நிறைவேற்றி கொண்டு வருகிற ஒரு தெய்வ மனிதர். பல ஆண்டுகளாக அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. நிறைய பேருக்கு ஜெபம் பண்றாங்க, அற்புதம் நிறைய பேருக்கு நடக்குது. ஆனா இவர்களுக்கு அற்புதம் நடக்கவில்லை. அற்புதம் இல்லாதபடி எல்லோரும் ஒரு மாதிரி பேசுறாங்க. இவ்வளவு பேருக்கு அற்புதம் நடக்குது, உனக்கு அற்புதம் நடக்கலையே. ஆனா கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணினார். வருகிற எல்லா ஊழியர்களும் கர்த்தர் வாக்கு பண்ணினார். நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணி சில மாதங்கள் கழித்து ஆண்டவருடைய கிருபையினால் ஆண்டவர் அந்த மகள் கர்ப்பம் தரிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அந்த பிள்ளை இப்ப கர்ப்பத்திலே உண்டாகிறது. பெரிய சந்தோஷத்தோடு கூட இருக்கிறார்கள். 5வது மாதத்திலே போய் பரிசோதித்து பார்த்த பொழுது மருத்துவர்கள் சொன்னார்கள், பிள்ளையினுடைய 2 கால்களும் வளைந்து இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். மக எனக்கு போன் செய்து ஒரு அழுகாச்சு. பாஸ்டர் போன் பண்ணி சொன்னாரு, பாஸ்டர் இப்படி போனோம், இந்த மாதிரி நடந்திருக்கு, உங்களை பார்க்க தான் நான் வெளியே இருந்தப்போ உங்களை பார்க்க தான் வரணும் பாஸ்டர், ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாப்புல, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனாலும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார், நீ பயப்படுகிறபடி ஒன்றும் உனக்கு நேர்ந்தது, ஒரு அற்புதத்தை உனக்கு நான் நடத்திப்பேன். 7வது மாதம் நான் அவன்கிட்ட பேசின பாஸ்டர் மறுபடியும் ஸ்கேன் போன பாஸ்டர் அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. கால் 2 கால்கள் இப்படி வளைஞ்சிருக்கு, அது ஒண்ணுக்கு நேரம் ஒண்ணு வளைஞ்சிருக்குது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 2 வருஷம் அதனுடைய கால்களே ஒரு இரும்பு சுமை போடணும்னு சொல்றாங்க. 2 வருஷம் இரும்பு சுமை போட்டு அதை நேர்படுத்தணும், அதுக்கு ஒரு 40,000 ரூபாய் செலவாகும். 2 வருஷம் அந்த இரும்பு சுமை அந்த பிள்ளைகளுடைய கால்கள் இருக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னாங்க. அப்போ டாக்டர் சொல்றாங்க பேசாம அபார்ஷன் பண்ணிடுங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, கற்றுக் கொடுத்த பிள்ளை அது எப்படி இருந்தாலும் அதை என் கரங்களிலே கற்றுக் கொடுப்பேன், அந்த மனத்தை விரும்புறேன். அவ்வளவுதான். அடிக்கடி தொடர்புல இருப்போம். 9வது மாசம் அவர் எனக்கு போன் செய்து சொன்னார், பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்க. நான் கேட்டேன், பாஸ்டர் என்ன பாஸ்டர் சொன்னாங்க? பாஸ்டர் போனோம், குழந்தை எப்படி வந்தாலும் சரி பாஸ்டர், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை அது எப்படி இருந்தாலும் நான் அதை வளர்த்திருவேன் அப்படின்னு. அந்த மனிதனுடைய விசுவாசத்தை திரும்ப போன் சொல்றாங்க, இந்த மாதிரி போன திங்கட்கிழமை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறோம் பாஸ்டர், டாக்டருக்கு வர சொல்லி இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணிக்காங்க. அவ்வளவுதான். ஜெபம் பண்ணோம். அவருடைய கிருபையினால் கர்த்தர் அவருடைய கரங்களிலே ஒரு பெண் பிள்ளையை கற்றுக் கொடுத்தார். பிள்ளை பிறந்து கால்களை பார்த்தார். அதுக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி ஸ்கேன் எடுத்து கால் அப்படிதான் இருக்குது. ஆனா பிள்ளை பிறந்தப்போ பிள்ளையினுடைய கால்கள் நேராக இருக்கும்படி கற்றுக் கொடுத்தார். கால் வளர்ந்து ஏன்னா கர்த்தர் ஒரு அற்புதத்தை நடப்பித்து பிள்ளையை நேராக கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவனால் கூட அந்த காரியம் வந்தார். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை ஆண்டவர் விடுதலையாக்கி விடுவிப்பார். எந்த சுமை எல்லைக்குள் இருக்குதோ அந்த சுமை நீ எல்லைக்குள் இல்லாது ஆண்டவர் சுமக்க பண்ண மாட்டார். கடைசியா உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உபாகமம் 33:7. அவன் யாரை குறித்து கர்த்தராவே யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் ஜனத்தோடு அவனை திரும்ப சேர பண்ணும், அவன் கை பலக்க கடவுள். உன் ஜனத்தாரோடு கர்த்தர் உன்னை சேர்ப்பான். எந்த ஜனம் உன்னை வேணாம்னு சொல்லிச்சோ அந்த ஜனத்திற்கு முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். உன்னை விடுதலையாக்குகிற ஆண்டவர்.